நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசினாவே ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு சூப்பரான தன்மை உங்ககிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. உங்களோட பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். அப்போ உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதம் ரொம்ப ஜோவியலாக எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்குவீங்க, நல்லா ஜோக்காக பேசுவீங்க. நார்மலாகவே மிதுனத்துக்கு அந்த குணம் இருக்கும் தான். இருந்தாலும் இந்த மாதம் உங்களோட அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இன்னும் கொஞ்சம் நடக்க போகுதுங்க. நிறைய க்ரீன் கலர் அப்படிங்கிறது என்ன, நிறைய க்ரீன் கலர் இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஞாபக சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, எங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அப்போ பணவரவு சூப்பராக இருக்கும். குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. செவ்வாயும் அங்கே வரப்போகிறனால ரியல் எஸ்டேட் மூலியமாக, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, டாக்டர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இந்த மாதம் பணவரவு சூப்பராக இருக்குங்க. சரி, குடும்பம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறனாலங்க குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, சுற்றுலா நிறைய நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, அடுத்து நாங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அவரே ஆட்சியாக இருக்காருங்க. சூரியனே ஆட்சியாக இருக்கிறனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சூப்பராக சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் கேது கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறனால ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கட்டாயம் சக்ஸஸ் ஆயிரும். நிறைய பயணங்கள் போவீங்க, சின்ன சின்ன பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பயணங்கள் போகக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாமும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. சரி, வீடு வண்டி வாகனங்கள்லாம் நாங்கள் வாங்கலாமா, அதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, கட்டாயம் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடம் தான் நாங்கள் வீடு வண்டி வாகனத்துக்கு சொல்வோம். அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலையே உச்சமாக இருக்காருங்க. அதனால் கட்டாயம் உங்களுக்கு சூப்பராக வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. குறிப்பாக சூரியனும் அங்கே வரப்போகிறாரு. அப்போ தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீங்கள் புதுசாக வாங்குகிற சொத்து எங்கே வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தினாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, இல்லைன்னா ஒரு ஸ்கூலு, இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த தடவை வாங்கக்கூடிய வீடு, நிலம் இருக்க போகுதுங்க. வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 6ஆம் அதிபதி 1ல் இருக்காருங்க. குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உத்தியோகம் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இடம் மாறுதலுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் மாறுதலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரி, லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, 7ஆம் அதிபதி 8ல் உச்சங்க. அப்போ கொஞ்சம் மறைவு ஸ்தானம், மனைவிக்கான கிரகம் போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. இந்த மாதம் அடையிறதுல கொஞ்சம் சிரமம். ஆனால் லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்களோட வாகனங்கள் இருந்தால் அந்த வாகனத்தை கரெக்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது, அவங்க ஹெல்த்தில் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தீங்க மிதுன ராசியில் அப்படின்னா, அடுப்பட்ட வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக வேலை செய்கிறது சிறப்புங்க. சரி, என்னோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்பா வெளிநாடு போகக்கூடிய எனக்கு அமைப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி 10ல் நீர் ராசியில் இருக்கார். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பராக நல்லா இருக்குங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, உயர்கல்வி படிச்சுட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குங்க. ஸ்காலர்ஷிப்
கிடைக்கும், ஸ்டைஃபன் கிடைக்கும். நம்ம புனித யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புனித யாத்திரை போகிறது, குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறது, இல்லை பெருமாள் டிவோட்டியாக நீங்கள் வந்து திவ்ய தேசங்கள் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக சாதகமாக நடக்க போகுதுங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும், லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 10ல் சனி வக்ரமாக இருக்காருங்க. என்னடா சனி வக்ரமாக இருக்காரு, நமக்கு தொழில் சரியாக இருக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க. 10ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த இடத்துங்களோட தொடர்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ உங்கள் முயற்சியின் மூலியமாக சொத்து வாங்கிறது, தொழிலுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாருனாங்க கட்டாயம் தொழிலுக்காக வாகனம் வாங்குறது, இல்லை இன்னொரு இடத்துல போய் தொழில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அப்பாவோட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. ஓகே, பணவரவு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, உங்களுக்கு லாபம் எப்படி தொழில் மூலியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை துணையின் மூலியமாக பணவரவு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பணவரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, பணவரவு நல்லா இருக்கட்டும், அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. விரயம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தன்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதம் நிறைய நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ப்ளஸ் ஆபரணங்கள் வாங்குறதுக்காகவும் செலவு பண்ணக்கூடிய, ட்ரெஸ் புதுசாக வாங்குறது, ஒரு ஆபரணம் வாங்குறதுக்கான ஒரு செலவு இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு சூப்பரான மாதங்க. உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு காலம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மாணவர்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், யூஜி பிஜி படிக்கிறவங்க, ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிமிதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் நல்ல ஒரு மார்க் வாங்கிறதுக்கான அமைப்பும் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணலாம்? புதன்கிழமை பெருமாளை பிடிச்சிக்கோங்க, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு கொஞ்சமாவது துளசி வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய இல்லாத மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் வந்து கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது
நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27 அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கரெக்ஷன், இதை கட் பண்ணிடுங்க. மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற நேரம், புதிய உறவுகள் வருகின்ற நேரம், இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். எல்லாம் நேரமாக இருக்கே, அப்புறம் என்ன சார் கவலை? எல்லாமே கவலை இருக்காது. ஆனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா வருமானத்தை விட இப்போ செலவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். சரி, நீச்சமாக இருக்காரு, நல்லது தானே அப்படின்னா, அவர் நீச்சமானாலும் சனியால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள், உங்களுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, இவங்களுக்கு யாராவது உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டம் வராது. ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் எப்படி? நல்லா பேச தெரியணும். இந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் எங்கள் அப்பாலாம் சொல்லுவது, வாயுள்ள புள்ளை பிழைக்கும். அதாவது பேச தெரிஞ்ச குழந்தை பழிச்சுக்கும். எங்கே போனாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். நிறைய இடத்துல பார்க்குறமே, இப்போவும் யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வளன்னு பேசுகிறாங்க. என்னை சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ இவங்க பேசுறதுனால என்ன பலன்னா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி வாய் இருந்தால் மட்டும்தான் பழச்சிக்க முடியும். எந்த ஊருக்கு போனாலும் பேச தெரிஞ்சால் கற்றுக்க சமாளிச்சிடலாங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்கள் நிறையா பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேச மாட்டேன், உமனா மூஞ்சியாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஏன்னா குரு சந்திரன் நேர் பார்வை. குருவின் பார்வையில் சந்திரன் இந்த 21லேருந்து 23, செவ்வாயின் பார்வையில் சந்திரன், குரு மங்கள யோகம், குரு சந்திரன் சந்திரமங்கள யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம், சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கள யோகம். இந்த 3 யோகங்களும் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதுனால குடும்பத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு பாட்டுக்கு செலவு இருக்குங்க, ஆனால் வருமானமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் ஒரு பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பண பாக்கிகள், இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா அந்த பணம், இல்லை எப்போவோ எல்ஐசியில் போட்ட பணம், இல்லை இன்சூரன்ஸில் போட்ட பணம், அது கிளியர் ஆகும். இல்லை எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அந்த பணம் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணம், மிச்ச சொச்ச பணங்கள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் வழியில் பணம் வராது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அனாவசிய செலவு. தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா அவரை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அவர் எங்கே போகிறார், ஏது போகிறாரு, எங்கேயாவது அனாவசியமாக பணத்தை ஏமாந்துட்டு வராரா, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது அவசிய பொறுப்பு உங்களுக்கு.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நம்ம சொன்னோம் 21லேருந்து 23. ஆனால் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன்னா பிரச்சனையை தீர்க்கணும், வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலம். நம்ம பிரதோஷ காலம்ங்கிறது அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி வரக்கூடிய திரையோதசி திதி சாயந்தர வேளையில் இருந்ததுன்னா அதுக்கு பிரதோஷ காலம்னு பேர். அந்த சமயத்தில் பிரதோஷ நாயகரையும் அங்கே அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய நடராஜரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நடராஜர் வழிபாடு அனைத்து விதமான பலத்தையும் வெற்றியையும் தரும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம்,
அதற்கு பிறகு பார்த்தலையானால் அவர் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவோம். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தோன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அன்றைக்கே வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
ராசிநாதனும் 2ஆம் இடத்துல எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா தொழிலில் மாறுதல்கள் இருக்கும், தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கிறதுனால வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அனலிட்டிக்கல் சைடு, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இந்த மாதிரி அது டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், கேது, புதன் 3 பேருமே இந்த மாதம் 3/9/2026 வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதன் 3/9 அன்றைக்கி மாறிடுறார். அது வரலும் 3ஆம் இடத்துல இருக்கார். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி வெளியில் வரக்கூடிய, உங்களுக்கு தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணிகளில் தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணிகளுக்கு போனீங்கன்னா சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாறுதல்கள், வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர 1/9/2026 5ஆம் இடத்துக்கே போகிறார். அதனால் நீச்சப்பெற்ற சுக்கிரனாக இருந்தாலும் திக்பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்துக்கே புதன் வரார், உச்சம் பெற்று போகிறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய மாறுதல்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நினைத்த காலேஜ் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகங்கள், பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியனும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 1/9/2026 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பூர்வீக கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க, மூதாதையர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க, சொந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி அங்கே போய் உட்கார்றதுனால ரத்த அழுத்தம் வளர்த்தவரை உடலில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசிநாதன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போய் 4ஆம் இடம் போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பணம் புரளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கேது இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் சூட்டின் மூலியமாக, உஷ்ணத்தின் மூலியமாக உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. அதாவது 24/8 26/8/2026 வரலும் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நாவல் பழம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில்
எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.